ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது செக்ஷன் 14ல் பார்க்குறோம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டி, அந்த நிறுவனத்துடைய சொத்து அப்படின்னு பார்க்குறது என்ன. அப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபேர்முங்கிறது என்னான்னு பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபேர்ம் அப்படின்னா அந்த இவங்களால் நிறுவப்பட்ட அந்த கூட்டாளித்தன்மை, அந்த குறிய சொத்து என்ன, அதை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிறுவனத்திற்காக இவங்க வாங்கின சொத்துக்கள், ஜாயின்ட் ஸ்டாக்கு, அப்படி இருக்கக்கூடிய எஸ்டேட்டு, இது எல்லாமே அந்த கூட்டாளி நிறுவனத்திற்குரிய சொத்துக்களாக பாவிக்கப்படுது. அது அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ அக்ரிமெண்ட்டில் எதுவும் தெளிவாக அதில் விளக்கப்படாதப்போ அது அந்த நிறுவனத்திற்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. என்னென்ன சொத்துகள் அந்த நிறுவனத்திற்காக இவங்க கூட்டாளி பிஸ்னஸ் செய்யறதுக்காக, வியாபாரம் செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாமே அந்த கூட்டாளிகளுடைய நிறுவனத்திற்கு சொந்தமானது அப்படிங்கிறது புரிய வருது. அந்த ஃபேர்முக்கு ஒரு காமனான அசட்டுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த இவங்க கொடுத்த கேபிட்டல்லாலேயோ இல்லை இருக்கிற லாபத்தாலேயோ அந்த ஃபேர்முக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ சொத்துக்கள், அதுவும் அந்த ஃபேர்முடைய சொத்துக்கள்ங்கிறதும் புரிஞ்சு கொள்ளப்படணும். அதே மாதிரி அந்த நிறுவனத்துடைய நன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குட்வில், அதுவும் அந்த ஃபேர்முடைய சொத்தாக பாவிக்கப்படுது. அப்போ இதில் ஒரு கொஸ்டின் வருது, இது பர்சனல் ப்ராப்பர்ட்டியா இல்லை அந்த ஃபேர்முடைய ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொன்னால் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த பொருள் அந்த சொத்து வாங்கப்பட்டதனுடைய உண்மையான காரணம், ரியல் இன்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டையும் வச்சு தான் அது நிறுவனத்துடைய சொத்தா அல்லது தனிப்பட்டவருடைய சொத்தாங்கிறது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறதும் புரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு பங்குதாரருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி நிறுவனத்திற்காக செயல்பட்டு வந்தது, இல்லை அதை உபயோகித்து வந்தாங்க, அதனால் அது நிறுவனத்துடைய ப்ராப்பர் சொத்து அப்படின்னு மாறுமான்னு கேட்டால் அது மாறாது. அது இவங்க பாவித்து இவங்க உபயோகப்படுத்தி வந்திருந்தாலும் அதை எல்லாரும் அக்ரிமெண்ட் டைமில் இது உன்னோடது, இது ஃபேர்முடைய சொத்துன்னு முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா மட்டும்தான் அதோட ஃபேர்மோட சொத்தாகும். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னால் அது அந்த பார்ட்னருடைய நம்பிக்கைகளுக்கு உட்பட்டதாக இருக்குமே ஒழிய அந்த ஃபேர்முடைய சொத்தாக மாற்றப்பட முடியாது. அப்போது ஒரு கிரெடிட்டார், கடன்தாரருக்கு ஏதாவது ஒரு சொத்தை பிணையமாக கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட சொத்து பிணையமாக கொடுக்கப்பட முடியாது. அந்த நிறுவனத்துடைய சொத்தை வேணால் பிணையமாக வைத்துக்கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். நெக்ஸ்ட் குட்வில், நன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 14ல் குட்வில் அப்படிங்கிறது அந்த பார்ட்னருக்கு இடையே உள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை பொறுத்து அது ஒரு நிறுவனத்துடைய சொத்தாக பாவிக்கப்படுது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செக்ஷனில் குட்வில் அப்படிங்கிறது என்னங்கிறது விளக்கப்படலை. குட்வில் அப்படிங்கிறது எளிதாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டமானதாக பார்க்கப்படுது. அந்த பிஸ்னஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நற்பெயர்
அது அந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கிற வியாபாரத்தினால இவங்களுக்கு அந்த இடத்துல அல்லது அந்த இடத்தினால ஏற்படக்கூடிய நன்மையினால் அல்லது இவங்க நடவடிக்கைகளால் ஏற்படுத்தக்கூடிய நன்மையினால் இவங்களுடைய லாபமானது சாதாரண லாபத்தை விட சற்று அதிகமாக இருந்தால் அதையே நம்ம குட்வில்லுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ குட்வில் அப்படிங்கிறது வந்து சில அந்த வியாபார நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நன்னம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை, அதில் அக்ரிமெண்ட்டில் எதுவும் ஏற்கனவே எழுதலை அப்படின்னு சொன்னால் அந்த குட்வில் அப்படிங்கிறதும் அந்த எல்லா பார்ட்னருக்கும் உரிய சொத்தாக கருதப்படுது. இது வந்து ஒரு நிறுவனத்துடைய ஒரு சொத்துக்களின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. அதை தனியாக கூட விற்கலாம் அல்லது எல்லா சொத்துக்களையும் விற்கும்போது கூட விற்க முடியும். அந்த குட்வில்லை விற்கும்போது அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து பையரோட அந்த வாங்குனரோட அந்த என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அதன்படி அதை செயல்பட வேண்டும். அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு பார்ட்னர் அதுக்காக என்ன சொல்லலாம், என்ன உத்தரவாதம் கொடுக்கணும்னா தான் அந்த நிறுவனத்திற்கு அகெயின்ஸ்டாக இல்லை அந்த நிறுவனத்தோடு ஒத்து போகக்கூடிய போட்டியான எந்த விதமான பிஸ்னஸையும் அந்த குறிப்பிட்ட கால அளவில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஒரு லோக்கல் லிமிட்டுக்குள்ளே நான் அதை செய்ய மாட்டேங்கிறது அவருடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். செக்ஷன் 27 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இதை சொல்லுது. அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கோ அது வந்து ரீசனபுளாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்னர் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட சொத்து, ஒரு பார்ட்னருடைய தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிறது அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அந்த ஃபேமுக்கு சொந்தமான பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஏதாவது இவங்க ஒத்துக்கிட்டால் என்னுடைய சொத்து இனிமேல் நிறுவனத்துடைய சொத்தாக எடுத்துக்கலான்னு இவர் ஏதாவது ஒப்புதல் மேற்கொண்டிருந்தால் மட்டும்தான் இவருடைய சொத்து நிறுவனத்துடைய சொத்தாக கருதப்படுமே ஒழிய கூட்டாளியுடைய தனிப்பட்ட சொத்து கூட்டாண்மையுடைய பொது சொத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம். இதில் வந்து செக்ஷன் 15 அது சொல்லுது, that the property of the firm shall be held and used exclusively for the purpose of the firm. அந்த கூட்டாண்மை நிறுவனத்திற்கு உரிய சொத்துக்கள் அந்த பிஸ்னஸ்க்குரிய சொத்தாக மட்டுமே பார்க்கப்படும். இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து எல்லா பார்ட்னருக்கும் அந்த பொதுவான சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து அந்த பார்ட்னர் அந்த சொத்தை தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அவருக்கு உரிமை அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்கலாம். அந்த எல்லா அசட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பும் வந்து பிஸ்னஸ்க்காக உபயோகிக்கப்படுது எல்லா சொத்தும் அப்படிங்கிறத கவனிக்கிற உரிமை இருக்க ஒழிய அதை தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறதுக்கு அவருக்கு எந்தவித உரிமையும் இல்லைன்னு பார்க்குறோம். நம்ம பர்சனல் ப்ராஃபிட் earned by partners செக்ஷன் 16 இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பார்ட்னர் அவர் தனிப்பட்ட ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாருன்னா, அதாவது அந்த கூட்டாண்மை அப்படிங்கிற அந்த ஃபேமுடைய ஒரு நடவடிக்கையில் டிரான்சாக்ஷன்ஸ் வழியாக அவர் தனக்கான ஒரு இண்டிவிஜுவல் லாபத்தை ஏதாவது அவருக்கு கிடைக்க பெற்றால், இல்லை அந்த நிறுவனத்துடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ஃபேமுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்லது அதனுடைய பிஸ்னஸ் சம்மந்தமானதில் ஈடுபட்டதுனாலேயோ அல்லது ஃபேமோட நேமை யூஸ் பண்ணதுனாலேயோ அவருக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சிருந்தால் அந்த லாபத்தை அவர் வந்து அந்த ஃபேமுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி அந்த ஃபேமுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். நமக்கு அதாவது அதுக்குரிய அவங்க கான்ட்ராக்ட் எப்படி இருக்கோ அதன்படி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர் அந்த ஃபேம் இவங்க சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கூட்டாண்மையுடைய என்ன பிஸ்னஸோ அதே நேச்சர் இருக்கிற ஒரு பிஸ்னஸை இவர் ரன் பண்ணுறாரு. அந்த ஃபேமோட போட்டி போடுற மாதிரியான கம்படேட்டிவ் பிஸ்னஸ்
பே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த பிஸ்னஸால் இவருக்கு வந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே இவர் அந்த ஃபேர்முக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அந்த கான்ட்ராக்ட் படி இவங்க என்ன போட்டிருக்காங்கங்கிறத பொறுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 16 சொல்லுது. இங்கே டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 3 சொல்கிறாங்க. ஏபிசிடி 4 பார்ட்னர்ஸ், அவங்க சுகர் ரிஃபைனரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏ ஒரு ஹோல்சேல் கிராசர் வியாபாரி. he was interested with the work of selection and purchase of sugar. அவர் தான் சர்க்கரையை வாங்கிறதும் அது யார் இடத்துலேருந்து வாங்கிறதுங்கிறதும் முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஒரு மொத்த வியாபாரி. கிராசருங்கிறது மளிகை சாமான் வாங்குகிற மொத்த வியாபாரி, சேல் பண்ணுறவர். அதனால் அவருக்கு சுகர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சதுனால அவருக்கு அந்த பர்ச்சேஸ் ஆஃப் சுகர் பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. இவர் ஏற்கனவே தன்னுடைய பிஸ்னஸ்க்காக சர்க்கரை வாங்கி வச்சுருக்காரு ஹோல்சேலில். ஒரு லோ ப்ரைஸ் கிடைக்கும்போது அந்த பார்ட்னர்ஸுக்கு தெரியப்படுத்தாமல் தான் வாங்கி வச்ச சுகரையே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு கொடுக்குறாரு. அப்போ ஏ என்ன விலைக்கு கொடுக்குறாரோ அந்த பிஸ்னஸில் ஃபேர்முக்கு தான் வாங்கி வச்ச சுகரை ஃபேர்முக்கு விற்றதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது ரூலாக கருதப்படுது. இது அந்த பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள எந்த விதமான கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கங்கிறத பொறுத்தும் அமையும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4ல் ஏபிசிடி ஒரு பிஸ்னஸ் ஃபார் உப்பு இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாரின் போர்ட்ஸ்லேருந்து அதை சிட்டாங்கில் விற்கிறதுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை தன்னுடைய சொந்த பேரில் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகுது. அதே நேச்சரில் தான் இருக்குது பிஸ்னஸும். இந்த பார்ட்னர்ஷிப், இந்த ஃபேர்ம் என்ன பிஸ்னஸ் பண்ணுதோ அதே நேச்சரில் தான் ஏவுடைய பிஸ்னஸும் இருக்குதுன்னு தெரிய வரும்போது ஏ அதனால் ஏற்படக்கூடிய தனக்கு கிடைத்த லாபத்தை ஃபேர்முக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தீர்ப்பாகுது. இதுவும் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது அந்தந்த பார்ட்னர்ஸ் கூட என்ன ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையக்கூடியதாக இருக்குது.